நான் ஆவிக்குரிய சபைக்கு போறேன் என்று சொல்றீங்க, உண்மைதான். ஆனால் வேதத்தில் ஆவிக்குரிய சபை என்பது இல்லை, ஆவிக்குரியவர்கள் தான் என்பதை வேதம் சொல்லுகிறது. அதனால ஆவிக்குரியவர்கள் யார் என்பதை நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். இவைகளை நீங்கள் அறிந்து கொண்டால் நீங்கள் பிசாசாலையும் மனசினாலையும் தவறான போதகத்தினாலும் நீங்கள் உங்களையும் மற்றவர்களையும் சந்ததிகளையும் வஞ்சிக்கப்படாதபடி, கடவுளுடைய வருகைக்கு கைவிடாதபடி இருப்பதற்கு தான் இந்த சத்தியத்தை உங்களுக்கு போதிக்கிறேன். இந்த ஆவிக்குரியவர்கள் யார் என்பதை 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை பாருங்க. மேலும் சகோதரரே, உங்களை ஆவிக்குரியவர்கள் எண்ணி பேசக்கூடாமல் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்று பேச வந்திருக்கிற அப்படின்றார். ஏனென்றால் நீங்கள் பால் உண்கிற குழந்தைகள் இருக்கிறபடினாலே உங்களுக்குள்ள பலன் இல்லை என்பதை 1 கொரிந்தியர் 3:1-2 பவுல் சொல்றார். இங்க பார்த்தீங்கன்னா முதல் சொல்றாரு, நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள், மாம்சத்துக்குரியவர்கள் என்றார். அப்போ மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் யார் என்பதை ரோமர் 8:8 சொல்கிறது. இவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்களாம். முதல் நீங்க புரிஞ்சு அப்படின்னா, தேவனுக்கு பிரியமான எது என்றை அறியாமல், பேசாமல், ஜெபம் பண்ணாமல், ஊழியம் செய்யாமல், தனக்காக, தன் வயிற்றுக்காக, தன் இனத்துக்காக, ஜாதிக்காக, குலத்துக்காக இருக்கிறவர்கள். ரெண்டாவது பாருங்க, குழந்தைகள் என்று சொல்லப்படுது. இந்த குழந்தைகள் என்று பவுல் சொல்லும்போது என்னன்னா, 1 கொரிந்தியர் 13:11 பாருங்க. நான் குழந்தையா இருக்கும்போது குழந்தை போல பேசினேன், சிந்தித்தேன், யோசித்தேன் என்றார். அப்போ என்னன்னா, குழந்தைகள் என்பது யார் என்பது, புருஷனான போது இந்த குழந்தை ஒழித்து விட்டேன். அப்ப இந்த குழந்தை என்பது யாரு? எபிரேயர் புஸ்தகம் 5:13 சொல்லுகிறது, பால் உண்கிறவன் நீதின் வசனத்தின் மேல் பழக்கம் இல்லாதவர்கள். அப்ப நீதின் வசனத்தை என்பது சத்தியத்தை அறியக்கூடாதபடி இருக்கிறவர்கள். ஏசாயா 28:9, சங்கீதம் 131:2 வாசித்து பாருங்கள். இவர்கள் யார் என்பதை, குழந்தைகள் அப்படின்னா ரத்த உறவுல, ஜாதி உறவுல, குலம் உறவுல, மார்க்கத்தின் உறவுல இருக்கிறவர்கள். இவர்கள் தேவனால் பிரித்தெடுக்கப்படாதபடி இருக்கிறவர்கள். மூன்றாவது பவுல் சொல்வார், பலன் இல்லாதவர்கள் அப்படின்னு சொன்னா கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவர்கள். ரோமர் 8:9 சொல்லி பாருங்க. கிறிஸ்துவின் ஆவி உள்ளவன் யாருன்னா மாம்சத்துக்கு உட்பட்டவன் அல்ல. அப்ப கிறிஸ்துவின் ஆவி உள்ள இருந்தாதான் பலம் உள்ளவனா இருக்கிறான். பிலிப்பியர் 4:13 பாருங்கள். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால. புரிந்து கொள்ளுங்கள், கவனமா இருங்கள், ஜெபிங்கள். காட் பிளஸ் யூ.